அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை வாகை குளத்துல தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய தோற்றத்தோட நல்ல வடிவமைப்போட அமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட் அப்ப நம்ம திறந்து இந்த வீட்டோட எழில் தோற்றத்தை பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறோம். பாருங்க, இந்த வால் டு வாலு இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்க, ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலவாசலோடைய அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்கம் பாருங்க, 2வது பாதுகாப்புக்கு இன்னொரு ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அழகா கட்டிங் டிசைன் போட்டு. இப்போ நம்ம அடுத்ததா ஒரு போர்ட்டிகோ பகுதியை பார்க்குறோம். பாருங்க, இங்க ஒரு போர்ட்டிகோ ஸ்பேஸ் இருக்கு. தரைத்தளம் பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. 2 பக்கம் வால்லையும் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது இபி மீட்டர் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட தலவாசல் பகுதியை பார்க்குறோம். தலவாசல் பாருங்க, தெற்கு பார்த்த தலவாசல் நிலக்கதவு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீட்டோட ஹால் பகுதி பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு. அதுபோக ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டு நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த ஃபால் சீலிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலில் நல்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு 2 பெட்ரூமோட உள்ளது. இது பூஜை கப்போர்டு இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. பூஜை கப்போர்டு கிழக்கு பார்த்த திசையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட்டோடைய அட்டாச்சாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலில் இந்த ஃபால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இது 2 பெட்ரூம் உள்ள வீடு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முதல் பெட்ரூமை பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. பாருங்க, இந்த பெட்ரூமில் கான்ட்ராஸ்டாக நீல கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்குது. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. நல்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு கிளாஸி லுக்கில் தளத்தில் அமைச்சிருக்காங்க. மேலே லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. பாருங்க, இந்த லாப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்டில் வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு மேலே ஜன்னல் கொடுத்து லோவர் கிளாஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹாலுக்கு திருப்பி வர்றோம். அடுத்து நம்ம அதுக்கு நேர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்க அடுத்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூமுக்கு முன்பக்கமே உள் நுழைவிலேயே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்ல வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாருங்க, இது வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூம் ஸ்பேஸையும் பார்த்துருவோம். இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் கான்ட்ராஸ்டாக நீல கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லையும் ஃப்ளவர் டிசைன் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அதுபோக இந்த பெட்ரூமுக்கு மேலே லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் இருக்க இந்த ஃப்ளவர் டிசைன் அருமையாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த பெட்ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட இருக்கு. அதுபோக இந்த பெட்ரூம்ல வார்ட்ரோப்பும் கொடுத்துட்டாங்க.
இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சுக்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம திருப்பி இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் வித் பூஜா கப்போர்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துருவோம். பாருங்கள் இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸை. கிச்சனில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கிரானைட்டில் மேடை கொடுத்துட்டாங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து ரெட் அண்ட் ஒயிட்டில் மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஆர்ச் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ச்சில் பிஓபியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனுக்குரிய வார்ட்ரோப்பு நல்ல டைல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட இருக்கு. பாருங்க நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப்பு வித் மிரரோட இருக்கு. அடுத்து இந்த கிச்சன்ல இருந்து செப்பரேட்டா ஒரு டோர் கொடுத்து அந்த இடத்துல ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஓடிஎஸ் வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதுக்குரிய பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டேப் வசதியும் கொடுத்துட்டாங்க. இது நல்ல கிச்சனுக்கு காத்தோட்டத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும். கிச்சனுக்கு மொத்த வீட்டுக்குமே இந்த ஓடிஎஸ் மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இந்த ஓடிஎஸ் ஏரியாலையும் தரையில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பூரா தளத்தில் பூராமே 4x2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைல் வார்ட்ரோப்புக்கு மேலே லாப்ட் முழுவதுமே பாருங்க கப்போர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் கிச்சன் ஏரியாவும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டில் திருப்பி மீண்டும் லிவிங் ஹால் வழியாக மாடி பகுதியை போய் பார்த்துருவோம். இந்த வீட்டை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா நல்லா தெற்கு பார்த்த மனையில் 2.4 சென்டில் 20 அடி ரோட்டில் தெற்கு பார்த்த தலைவாசலோட 900 சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. அதாவது இருந்தும் போர் வந்து பார்த்தீங்கன்னா 300 அடி போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூம் இருக்குது. 2 பாத்ரூம் வசதி கொடுத்துட்டாங்க. பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சன் கொடுத்துட்டாங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பால் சீலிங் அமைச்சு கொடுத்துட்டாங்க. லேஅவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இந்த வீட்டோட விலை 42 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.